கீழே வர்ற கீழே வந்து வாங்கிக்கிறேன். பாண்டி கீழே வர ஒன்றியம்மா பாண்டி தம்பி ஊருக்கு போய் நமது பானா முப்பன்பட்டியில் குடியிருக்கும் பானா முப்பன்பட்டி, எரவார்பட்டி, சக்கரப்ப நாயக்கனூர் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில, பாஜக தலைமையிலான கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக கூட்டணி கட்சிகளாகிய நமது கே செல்வகுமார் அவர்களின் தமிழர் தேசம் கட்சி, ஜான் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், OPS அவர்களின் அணி, தமிழ் மாநில காங்கிரஸ், IJK மற்றும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகளின் கூட்டணியின் வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் நான் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நமது பானா முப்பன்பட்டியில அரசு பள்ளி நடுநிலை பள்ளியாக உள்ளதை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி தருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். கண்மாயை தூர்வாரும் பணியை மேம்படுத்த வேண்டும். பஸ் ஸ்டாப் முதல் மயானம் வரை சாலை வசதி செய்ய வேண்டும். நமது எரவார்பட்டியில பொம்மப்பட்டி கிராமத்துக்கு பேருந்து வசதி செய்து தருமாறு வேண்டப்படுகிறது. எங்கள் கிராமத்தில் அதிக மல்லிகைப்பூ விவசாயம் உள்ளதால் சென்ட் கம்பெனி அமைத்து தர வேண்டுகிறோம். நான் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கேமா, நம்ம தேனி பாராளுமன்ற தொகுதியில எங்கெல்லாம் மல்லிகைப்பூ விளையுதோ அங்கெல்லாம் சென்று தேவையான இடங்கள்ல சென்று தொழிற்சாலை உருவாக்கும். சரியான முறையில் கூட்டு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும். சக்கரப்ப நாயக்கனூரில் மயானம் வேண்டும், சிமெண்ட் சாலை வேண்டும், குடிநீர் வசதி வேண்டும். இது மாத்திரமல்ல, இளைஞர்களுக்கு விளையாட்டு மைதானம் தேவை. சரியா? அதுபோல ரேஷன் கடையெல்லாம் இருக்கா? கரெக்டா? ரேஷன் கடையெல்லாம் இருக்காமா? எல்லா ஊர்லயும் ரேஷன் கடை அமைத்து தரப்படும். எல்லா பகுதிக்கும் கழிவறை வசதி, சாலை வசதி, பேருந்து வசதி. என்னம்மா பொம்மைப்பட்டிக்கு எப்ப அந்த ஊர் பேர் இருக்கா? என்ன ஒன்றியம்? எங்க பொம்மைப்பட்டியா? பொம்மைப்பட்டி சொல்லணும், எழுதி கொடுக்கணும்ல. அங்க என்ன வேணும்னு நம்ம ஆளுங்க பசியில அதை எழுதி கொடுக்காம சாப்பிட்டாங்க. ஒண்ணு வேற நம்ம பொம்மைப்பட்டிக்கு. சரிப்பா, அவசியம் செஞ்சு தர. நான் நன்றி சொல்ல எல்லா ஊருக்கும் வருவேன். அப்ப நீங்க சொன்னதெல்லாம் நான் டைப் பண்ணி எடுத்துட்டு வர்றேன். வேற எதுவும் வேணும்னாலும் சொல்லுங்க. 5 ஆண்டுகளுக்குள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்து 5 ஆண்டுகள் கழித்து மீண்டும் உங்களை சந்தித்து ஓட்டு கேட்கிறப்ப நீங்க இதே மகிழ்ச்சியோட மனநிறைவோடு என்ன வாக்களிக்கிறதுக்கு வரவேற்கணும். நானும் உங்களை சந்திக்க மகிழ்ச்சியோட வந்தோம். அதனால சரியா இருக்கும். இன்னும் 5 ஆண்டுகளில நமது அவசியத்தின் அடிப்படையில் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வேன். உறுதியாக பூர்த்தி செய்து தருவேன். வர தம்பி, ஒரு ஊர் பேரை எழுதி கொடுக்காம விட்டா எப்படி அவங்க தெரியுது? பாப்பா, ரேஷன் கடை இல்லையா? நான் தான் கேட்டேன், ரேஷன் கடை இருக்கான்னு கேட்டேன். நான் தானே கேட்டேன், ரேஷன் கடை எல்லா இடத்துல இருக்கா? எங்கெங்க இல்லையோ அங்கெல்லாம் கட்டி தருவோம். உறுதியாக கட்டி வருவோம். அது மாதிரி
ஊர்களில் சமுதாய கூடம் அமைத்து தரப்படும், நாடக மேடை கட்டி தரப்படும். என்னென்ன தேவைகளோ எனக்கே தெரியும், நானே வந்து பார்த்து கட்டித்தரேன். என்ன ஊரு? ஐயம்பட்டி இதுல சேர்க்காம விட்டாங்களா? என்ன கிரவுண்ட்? அதான் சொன்ன விளையாட்டு மைதானம் தர்றேன்னு. விளையாட்டு மைதானம் எல்லா ஊர்களிலும் இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி செய்வதற்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்படும். மோடி அவர்களை பிரதமராக்கவும், மீண்டும் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தரவும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். குக்கர் சின்னம் சொன்ன இருக்கா அப்படின்னு கேட்டேன். எந்தெந்த ஊர்ல இல்லையா கட்டித்தரேன்.